ஊர் மக்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பிங்க 2 பேர் சேர்ந்து எப்பவுமே சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் எல்லாரு கூடயும் பழகிறதுனாலயோ என்னமோ அவங்க வயசு பசங்க கூட பழகிற நேரங்கள் ரொம்ப குறைவாகவே இருந்தது. அதனாலேயே அங்க இருக்கிற பசங்க எல்லோரும் அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரை பார்த்து டேய் கோமாளி பசங்களாம் தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரை பார்த்து ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேலி செய்கிறத தாங்கி கொள்ளாம அண்ணன் ஒரு பையனை போட்டு அடிக்கிறான். இன்னொரு பக்கம் தம்பி அவங்க கேலி செஞ்சதை நினைச்சு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்த நாள்ல இருந்து அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பழைய மாதிரி ஊர் மக்கள் கிட்ட யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. அவனுங்களும் அமைதியா போறதும் வரதுமாவே இருந்தாங்க. ஒரு நாள் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பசங்களும் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பசங்க சொல்றத கேட்டு அவங்க அப்பா உங்களை கேலி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட சிரிச்சு பழகிறத விட்டுட்டீங்க அப்படிதானே? தம்பிங்களா, எப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அப்போவே உங்களை நீங்கள் இழந்ததுக்கு சமம். உங்கள் அப்பா அவங்க 2 பசங்களை பார்த்து நீ கோபப்பட்டு அடித்ததும் தப்பு, நீ கண்ணீர் விட்டு அழுததும் தப்பு. 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோபத்துக்கும் கண்ணீருக்கும் நடுவில் நிதானம்னு ஒன்று இருக்குது. அந்த நிதானம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிதானமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களை நோக்கி வரும் ஆபத்து கூட ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த 2 பசங்களும் நாளையிலேருந்து பழைய மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சிரிச்சு அன்பாக பேசுகிறாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கௌதம் ஸ்டோரி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.